அனைவருக்கும் வணக்கம். சாம்சங் அவங்களுடைய பாப்புலர் M சீரிஸில் சாம்சங் கேலக்ஸி M30s வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன், எக்ஸலண்ட் ஃபீச்சர், பெஸ்ட் ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க சாம்சங். ஸோ இதே அளவுக்கு வந்து மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதாவது Realme 5 Pro, Redmi Note 8 Pro இனிமேல் தான் லான்ச் ஆக போகுது. ஸோ எல்லாருக்கும் என்ன கன்ஃபியூஷன்னா சாம்சங் கேலக்ஸி M30s வாங்கலாமா இல்லைனா Realme 5 Pro, Redmi Note 8 Proக்காக காத்திருக்கலாமா அப்படிங்கிறது தான். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் சாம்சங் கேலக்ஸி M30s vs Redmi Note 8 Pro கம்பேரிசன் இருக்குது. நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி M30s பெஸ்ட்டா இல்லைனா Realme 5 Pro பெஸ்ட்டா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் ருவானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ சாம்சங் கேலக்ஸி M30s மற்றும் Realme 5 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ரொம்பவே பாப்புலரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஏன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு ஒரே ப்ரைஸிங்கில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே என்ன கன்ஃபியூஷன்னா சாம்சங் கேலக்ஸி M30s வாங்கலாமா இல்லைனா Realme 5 Pro பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முதல்ல இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக் பேக் பேனலில் தான் வருது. ஆமாம், சாம்சங் கேலக்ஸி M30ஸும் உங்களுக்கு பிளாஸ்டிக் தான், Realme 5 Proவும் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் Realme 5 Pro உடைய பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்லீக்காக அழகாக இருக்குது. ஏன்னா வந்து இவங்க கிறிஸ்டல் கட்டிங் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறதுனால அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. ஆனால் சாம்சங் கேலக்ஸி M30s உடைய பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெயினாக யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பேக் பேனல் வந்து கொஞ்சம் கிளாஸியாக வேணும் அப்படின்னா வந்து Realme 5 Pro வந்து இங்கே பெஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, Realme 5 Proவில் உங்களுக்கு Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் சாம்சங்கில் வந்து ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது வந்து அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து உங்களுக்கு நிறைய கலர் வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. சாம்சங் கேலக்ஸி M30s அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பல் பிளாக், சஃபயர் ப்ளூ மற்றும் பேர்ல் ஒயிட்னு 3 கலர் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே Realme 5 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர் வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸ்பார்க்லிங் ப்ளூ மற்றும் கிறிஸ்டல் கிரீன் கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி M30s வந்து 188 கிராம்ஸ், அதே Realme 5 Pro வந்து உங்களுக்கு 184 கிராம்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. சாம்சங் கேலக்ஸி M30ஸ்ல உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஹெவியர் சைடில் இருக்குது. ஸோ ஓவரால் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 5 Pro வந்து கிளாஸி ஃபினிஷ், அது மட்டும் இல்லை கிறிஸ்டல் கட்டிங்கில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் மாதிரி இருக்குது. அதே சாம்சங்கில் வந்து யூஷுவல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, Realme 5 Proவில் உங்களுக்கு Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே Realme 5 Pro தான் லீடில் இருக்குது. அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சாம்சங் கேலக்ஸி M30s வந்து உங்களுக்கு 6.4 inch Full HD Plus சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. அதே Realme 5 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 inch, அதுவும் Full HD Plus, ஆனால் IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் கொடுத்துருக்கறதுனால Realme 5 Pro வந்து உங்களுக்கு ரியர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. சாம்சங் கேலக்ஸி M30s வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED கொடுத்துருந்தாலுமே அதுவும் வந்து உங்களுக்கு ரியர் சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M30s வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி U நாட்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Realme 5 Pro வந்து உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாட்சோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M30s வந்து உங்களுக்கு 1080 x 2340 பிக்சல், Realme 5 Proவும் உங்களுக்கு 1080 x 2340 பிக்சல். ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M30s வந்து உங்களுக்கு 20:9 ரேஷியோ, அதே Realme 5 Pro வந்து உங்களுக்கு 19.5:9 ரேஷியோ. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும், 90 to 91%. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M30s வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்கிறதுனால கட்டாயம் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அதில் தான் பெஸ்ட்டாக இருக்கும். கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே பஞ்சியாக வைப்ரண்ட்டாக இருக்கும், கிளாரிட்டியும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் Realme 5 Proவோட IPS LCD பேனலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங்குடைய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாம்சங் கேலக்ஸி M30s தான் இங்கே லீடில் இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சாம்சங் கேலக்ஸி M30s வந்து உங்களுக்கு யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி Exynos சிப்செட்டில் தான் கொடுத்துருக்காங்க. Exynos 9611 கொடுத்துருக்காங்க. ஸோ Exynos 9611 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லேட்டஸ்ட் சிப்செட். ஏற்கனவே இவங்க லான்ச் பண்ணியிருந்த 9610ஓட சக்ஸஸர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.3 GHz. அதே Realme 5 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரான Snapdragon 712 சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க.
அதோட கிளாக் ஸ்பீடும் உங்களுக்கு 2.3 GHz கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M30s வந்து உங்களுக்கு மாலி G72 கொடுத்துருக்காங்க. அதே வந்து ரியல்மி 5 ப்ரோ வந்து உங்களுக்கு அட்ரினோ 616 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரியல்மி 5 ப்ரோ வந்து ரொம்பவே பாப்புலரான ஸ்னாப்டிராகன் 712 சிப் செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே வந்து விவோ உங்களுடைய விவோ Z1 ப்ரோலையும் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இங்கே பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங் கேலக்ஸி M30ஸ்ல கொடுத்துருக்க எக்ஸினோஸ் 9611 விட ரியல்மி 5 ப்ரோவில் இருக்கிற ஸ்னாப்டிராகன் 712 தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், கட்டாயம் வந்து ரியல்மி 5 ப்ரோவுடைய ஸ்னாப்டிராகன் 712 வந்து இது ஒரு AI சிப்செட். ஸோ ரொம்பவே பெஸ்ட்டாக எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியல்மி 5 ப்ரோ தான் இங்கே லீடில் இருக்குது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு Android 9 Pie தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் அவங்களுடைய One UI இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மி அவங்களுடைய கலர் OS இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து கலர் OS வந்து பிடிக்காது. One UI வந்து கட்டாயம் அதை விட பெட்டராக தான் இருக்கும். அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M30s வந்து ரியர் சைடில் ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக கொடுக்கறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நாச் வந்து ஸ்கொயர் நாச் பண்ணி வெர்டிக்கலாக அலைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட பிரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைடும், 5 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மி 5 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியர் சைடில் குவாட் கேமராவோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பிரைமரி சென்சாரும் உங்களுக்கு 48 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சலுக்கு தான் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் மற்றும் மேக்ரோ லென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதோட இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா அதே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு 16 மெகா பிக்சலில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் கேலக்ஸி M30ஸ்ல உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியல்மி 5 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ரெண்டுமே 48 மெகா பிக்சல் அப்படிங்கிறதுனால கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா வந்து இங்கே 5 மெகா பிக்சல் வந்து டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க சாம்சங். ஸோ இன்னும் சொல்ல போனால் சாம்சங்கில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரியல்மி 5 ப்ரோவில் குவாட் கேமரா கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு மேக்ரோ லென்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுல சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு குவாட் கேமரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சாம்சங் கேலக்ஸி M30s உடைய ஹைலைட்டே வந்து அதோட பேட்டரி தான். 6000 mAh மேசிவ் பேட்டரியோட சாம்சங் கேலக்ஸி M30s லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மி 5 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4035 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி M30s தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 6000 mAh பேட்டரி அதோட வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பேட்டரி ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும் சாம்சங் கேலக்ஸி M30ஸ்ல. இங்கே ரியல்மி 5 ப்ரோவும் வந்து 4035 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலுமே ஒக் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து ரியல்மி 5 ப்ரோவும் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் சாம்சங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு USB Type-C போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ரெண்டுமே வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் கேலக்ஸி M30s வந்து உங்களுக்கு ரெண்டு வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்ட் வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 13,999க்கும், அடுத்த வேரியண்ட் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 16,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அதே ரியல்மி 5 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பேஸ் வேரியண்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 13,999க்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்த வேரியண்ட் 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 14,999க்கும், 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 16,999க்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டோரேஜ் மற்றும் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே விலையில தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி M30s வந்து பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை ரியல்மி 5 ப்ரோ பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சாம்சங் கேலக்ஸி M30ஸ்ல வந்து உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து சூப்பர் AMOLED பேனலில் அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறதுனால டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை இங்கே பெஸ்ட் பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 6000 mAh பேட்டரி இங்கே கொடுத்துருக்கிறதுனால கட்டாயம் உங்களுக்கு 2 நாள் சார்ஜ் நிற்கும். அதே ரியல்மி 5 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்னாப்டிராகன் 712 AI சிப்செட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க.
மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லேயே ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு சிப்செட். அது மட்டும் இல்லை, பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும் ஸ்னாப்ட்ராகன் 712. அதோட வந்து ரியல்மி 5 Pro உடைய ஓவரால் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் கிளாசி அண்ட் கிறிஸ்டல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கும். அதோட வந்து குவாட் கேமராவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி M30s வாங்கலாமா இல்லைனா ரியல்மி 5 Pro வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து பெஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பேட்ரி அதாவது வந்து சார்ஜ் போட்டால் தொந்தரவே இருக்கக்கூடாது அப்படின்னு பேட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ, அதோட வந்து டீசென்ட் கேமரா 48 மெகா பிக்சலோட ரொம்பவே டீசெண்டான கேமரா வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கட்டாயம் வந்து சாம்சங் கேலக்ஸி M30s ஆஃப் பண்ணலாம். அதே வந்து யாருக்கெல்லாம் வந்து நிறைய நான் கேம்ஸ் விளையாடுவேன், பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு பெஸ்ட்டாக வேணும், அதோட வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் லுக் அண்ட் டிசைன் குவாட் கேமராவோட வேணும் அப்படிங்கிறவங்க வந்து கட்டாயம் ரியல்மி 5 Pro வந்து ஆஃப் பண்ணலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி M30s ரியல்மி 5 Pro உங்கள் சாய்ஸ் என்னது தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.